சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் கன்னி ராசிலேயோ துலா ராசிலேயோ எதில் பிறந்திருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, நிதி நிலைமைகள் நல்லா இருக்குது. யாருடைய பணமாவது கைக்கு வரும், வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட தடைகள் நிவர்த்தி ஆகும். இறைவன் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் அனுகூலம் பண்ணுவார், அனுகிரகம் பண்ணுவார், தோன்றா துணையாக இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எஃபர்ட் எடுங்க, நல்லாயிருக்கும். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேலை வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக வேலை இருக்குது. பட் வேலையில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்களையும் நீங்கள் இந்த மாதம் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், எனி அதர் எம்என்சியில் இருக்கலாம், ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கரியரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட்டு இந்த மாதம். அதுலேயும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் இருக்குது. ஏதாவது ரேஸில், ராட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. எனி ஸ்பெக்குலேஷன் நார்மலாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யூக வணிகங்கள் எல்லாமே பொறுமை, நிதானம். உங்களை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா பிஸ்னஸ் பரவாயில்ல. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு லாபம் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதில் பிஸ்னஸில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. அது இல்லாமல் பிஸ்னஸில் நீங்கள் யாரையெல்லாம் பார்ட்னர்ஷிப்பு, எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. ஸோ லேபரை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்டு லேபரை நீங்கள் விட்டுறாதீங்க. இல்லைன்னா அவர்களால் உங்களுக்கு பின்னாடி மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இருக்குது. தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. யாருக்கும் தேவையில்லாமல் பணம், பொருள், கடன் கொடுக்காதீங்க. அதெல்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் அவரால் உங்களுக்கு முழுமையான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட்டால் எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீங்க. உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சித்திரை நட்சத்திரத்தில்